வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் வரக்கூடிய குரு பயிற்சி, அதாவது மே 15ஆம் தேதி ஏற்படக்கூடிய டே ஆஃப்டர் டுமாரோ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி என்ன பலன்களை தரும், ஒவ்வொரு அமைப்புக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புக்கும் என்ன தரும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 5 to 10 விஷயந்தான். ரொம்ப சிம்பிளாக நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷத்தோட 2ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி, மிதுனத்தோட வீட்டுக்கு குரு பயிற்சி. ஸோ 3ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு முயற்சிகள் எடுக்க வைப்பார். 9ஆம் வீட்டை நேரடியாக பார்க்குறனால பாக்கியங்கள் அதிகம் கிடைக்கும். 7ஆம் வீட்டையும் பார்க்கக்கூடிய காரணத்தினால திருமண தடை இருந்தால் விலகும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. குடும்பத்தோட மன நிம்மதி, பொருளாதாரம், சந்தோஷம் எல்லாத்துலேயுமே ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கும். குருவுக்கு 3ஆம் வீடு முழு மறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அவர் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்க்குறனால மிகப்பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எடுக்காத ஒரு ரிஸ்க்கை இந்த குரு பயிற்சியில் எடுப்பீங்க. சிம்பிள். அடுத்து ரிஷபத்தோட 2ஆம் வீட்டில் குரு. ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு நேரடியாக அஷ்டம வீட்டை பார்ப்பார். இருந்தாலும் 2ஆம் வீட்டில் இருப்பார். இந்த காரணத்தினால நீங்கள் பணத்தை கையாளக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேச்சில் தெளிவு வேணும். அன்வான்டாக பேசக்கூடாது. குடும்பத்தோட பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ஏதோ ஒரு செலவு வரும். அதே போல் பழைய ப்ராப்பர்ட்டி, லேண்டு, டாக்குமெண்ட்டு, எம்ஓடி, கடன், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு பிறக்கும். அதாவது பேங்க் லோன் இருக்குன்னா பேங்க் லோன் அடைய சான்சஸ் இருக்குது. பழைய லேண்ட் ரிலேட்டடாக, வீடு ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் முடியும். குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையும். 2ஆம் வீட்டில் குரு இருந்து அஷ்டம வீட்டை பார்க்குறதுனால ஃபாரின் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஒரு வருஷத்துக்கு இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த டைம் பீரியடில் குறையும். அடுத்து மிதுனத்தோட வீட்டில் ஜென்ம வீட்டில் குரு. இந்த மிதுனத்துக்கு 7, 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு ஜென்மத்திலே இருக்கனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நண்பன் யார், எதிரி யார் அப்படிங்கிறத புரிய வைப்பார். உங்களுக்கு முதுகில் குத்துறது யார், உங்களை கை தூக்கி மேலே விடுறது யார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த டைம் பீரியடில் புரிய வைப்பார். ஸோ நண்பர்கள் சார்ந்த ஒரு மன வருத்தம் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியில். ஃபஸ்ட்டு. செகண்டு, திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். வேலை ரீதியான மாற்றம் இந்த காலகட்டத்தில் உண்டு. ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இந்த டைம் பீரியடில் உண்டு. அதற்கடுத்த நிலையில் ஜென்மகுரு உங்களுக்கு பணம்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைப்பார். அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயத்த குறைச்சிக்குங்க. கொடுக்குறத அதிகப்படுத்துனீங்க அல்லது பழைய மாதிரியே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த டைம் பீரியடில் பணத்தால் ஏமாறுவீங்க. ஸோ ஜென்மகுரு நடக்கும் பொழுது பணம் சார்ந்து மன அழுத்தம் ஏற்படும். ஸோ பணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஜென்மகுரு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்ற கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கனால பெரிய அளவில் துன்பம் உங்களுக்கு வராது. அடுத்தது கடகத்தோட 12ஆம் வீட்டில் குரு. கடகத்துக்கு 6, 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 6ஆம் வீட்டை எதிர்நோக்கி பார்த்து 12ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ நிறைய விரயங்கள் இந்த டைம் பீரியடில் ஆகும். சுப செலவுகள் ஆகும். அதற்கேற்ற வருமானம் இருக்குமான்னு கேட்டால் வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் செலவினங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கடன் துணிஞ்சு வாங்க வைப்பார். கடன் வாங்கி உங்களை சுப செலவு பண்ண வைப்பார். குடும்பத்தில் அந்த விசேஷம், இந்த விசேஷம், சீர் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு உங்களை உள்ளே இழுத்து விட்டு செலவுகளை அதிகப்படுத்துவார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. ஏன்னா 6ஆம் பாவத்தை குரு பார்க்கறனால வேலையில் ஒரு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொசிஷன், இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் அது ரிலேட்டடாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். நெக்ஸ்ட்டு 12ஆம் வீட்டிலேருந்து குரு 6ஆம் வீட்டை பார்க்கறனால ஹெல்த்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகத்துக்கு குரு பயிற்சி மோரார்லெஸ் ஈக்குவல் தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து சிம்மத்தோட 11ஆம் வீட்டில் குரு 5, 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 11ஆம் வீட்டில் இருக்கார். 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டை நேரடியாக பார்க்குறார். அதற்கடுத்த நிலையில் 3ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஸோ இந்த காரணங்கள்னால சிம்மத்துக்கு குரு பயிற்சி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஆனால் சிம்மத்துக்கு ஒரு பக்கம் அஷ்டமச்சனி அடிச்சிட்ருக்கு. ஸோ அஷ்டமச்சனி அடிகளை தாங்கக்கூடிய சக்தி இந்த குரு பயிற்சி தரும். ஸோ அஷ்டமச்சனி உங்களுக்கு உண்மையாக எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு 12ஆம் வீட்டில் போய் உச்சமாகி மறையிறாருல அப்போ தான் உங்களுக்கு உண்மையான அஷ்டமச்சனி தெரியும். அது வரையிலும் உண்மையான அஷ்டமச்சனி தெரியாது. காரணம் இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்னா 5ஆம் வீட்டை பார்ப்பார், 3ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த வீடுகளை பார்க்குறனால உங்களுக்கு ஓரளவு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுத்துருவார். ஸோ தட் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் புதுசாக எதையும் பண்ணி ஜெயிக்கலைனாலும் அஷ்டமச்சனியோட தாக்கத்திலிருந்து இந்த ஒரு வருஷம்
பெருசாக நீங்கள் மாட்ட மாட்டீங்க, தப்பிச்சிருவீங்க. ஆனால் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குரு 12ஆம் வீட்டில் போய் உச்சமாகவே இருந்தாலும் அந்த அஷ்டமச்சனியோட தாக்கத்திலேருந்து உங்களை காப்பாற்ற முடியாது தசாபுத்திகளோட அடிப்படையில். அடுத்தது கன்னி. கன்னிக்கு இந்த குரு பயிற்சி 10ஆம் வீட்டில் குரு 4 7ஆம் அதிபதி 10ல் இருக்கார். வீடு கட்டலான் இருப்பீங்க, இல்லை கார் வாங்கலான் இருப்பீங்க, இல்லை ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கலான் இருப்பீங்க, வாங்கலாம். இந்த குரு பயிற்சியில் சொத்து சேர்க்கை, ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை எல்லாமே இந்த குரு பயிற்சியில் கன்னிக்கு இருக்குது. கன்னிக்கு இந்த குரு பயிற்சி மோஸ்ட் ஃபேவரபுளாக இருக்குது. கேந்திராதிபத்திய தோஷம் இந்த இடத்துல நீங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. ஏன்னா கோச்சாரத்தில் குரு வந்து 10ஆம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் காம்பினேஷன். ஸோ கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா அவரோட வீட்டில் அவர் இருந்தால் தான் கேந்திராதிபத்திய தோஷம். இவர் இன்னொரு கிரகத்தோட வீட்டில் இருக்கனால கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது. இந்த குரு பயிற்சியில் குடும்பத்தோட ஒட்டுமொத்த வருமானம் உயரும், பதவி கிடைக்கும், அந்தஸ்து, கௌரவம், பேரு புகழ் எல்லாமே இந்த டைம் பீரியடில் அளவுக்கு அதிகமாக உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். கன்னிக்கு குரு பயிற்சி சூப்பர். துலாமுக்கு 3 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 9ஆம் வீட்டில் ராசியை பார்ப்பார், 3ஆம் வீட்டை பார்ப்பார், 5ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ இப்படி பார்க்கக்கூடிய குரு அவருக்கு தேவையான இவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்த விஷயங்களை தருவார். ஏன்னா 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டை டேரெக்டாக 9லேருந்து பார்க்கறனால துணிஞ்சு ரிஸ்க் எடுக்க வைப்பார், அந்த ரிஸ்கில் ஜெயிக்க வைப்பார். இந்த ரிஸ்கில் ஜெயிக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் 6ல் இருக்கக்கூடிய சனி சப்போர்ட் பண்ணி அந்த ரிஸ்கில் ஜெயிக்க வைப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய புது முயற்சிகள் எடுத்து வாழ்க்கையில் ஒரு 5 6 படிக்கட்டு மேலே வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் குடும்பம் அமையாதவங்களுக்கு அமையும், தொழில் நல்லா அமையாதவங்களுக்கு அமையும், குடும்பம் சார்ந்து ஒரு நல்ல மனமகிழ்ச்சி இல்லாதவங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். 2ஆம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் 2ஆம் திருமணம் அமையும். முதல் திருமணம் அமையாதவங்களுக்கும் இந்த டைம் பீரியடில் முதல் திருமணம் ரொம்ப எளிமையாக குரு பயிற்சியான ஒரு 3 to 4 மாதங்களுக்குள்ளே கண்டிப்பாக அமையும். இந்த டைம் பீரியடில் ஒட்டு மொத்தமாக ஃபினான்ஷியலாக இருந்த எல்லா பிரச்சனையிலும் இருந்து துலாம் வெளிவரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அடுத்து விருச்சகத்துக்கு 2 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு விருச்சகத்தோட 8ஆம் வீட்டில் போய் இருக்கார், முழு மறைவாக இருக்கார். 3 8ல் அதாவது குருவுக்கு 3 8 முழு மறைவு, அதில் 8ஆம் வீடு ரொம்ப மறைவு. ஸோ 8ஆம் வீட்டில் குரு இருந்து 2ஆம் வீட்டை மட்டும் பார்க்குறார். மீதி 12ஆம் வீடு 4ஆம் வீடு இந்த வீடுகளை பார்த்தாலுமே கூட 8ல் குரு முழுசாக மறைஞ்சிருக்கிறனால இந்த காலகட்டம் விருச்சகத்துக்கு ஒரு சோதனையான காலகட்டம் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பொருளாதாரத்தில் அதாவது மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸில் கை வைக்க மாட்டார் குரு. ஏன்னா 2ஆம் வீட்டை பார்க்கறனால குடும்பத்துக்கு தேவையான ஒரு 30,000 தான், ஒரு 50,000 தான் இருந்தால் தான் என்னால் மாதத்தை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவார். ஆனால் பெருசாக சம்பாதிக்கல அப்படின்னாலும் தேவைக்கேற்ப பணத்தை கொடுத்துருவார் குரு 2ஆம் வீட்டை பார்க்குறனால. இந்த குரு பயிற்சி விருச்சகத்துக்கு சுமார் தான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி தான் விருச்சகத்துக்கு சூப்பராக இருக்குது. தனுசுக்கு நேரடி 7ஆம் வீட்டில் குரு, அதாவது தனுஷோட மாரக வீட்டில் குரு, லக்னாதிபதி மாரக வீட்டில் இருக்கார் அப்படின்னு எடுக்கிறதா, இல்லை லக்னாதிபதி 7ல் இருக்காருன்னு எடுக்கிறதா, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். லக்னாதிபதி 7ல் இருக்கார், ஆனால் மாரக வீட்டில் இருக்கார். ஸோ இந்த டைம் பீரியடில் பொருளாதாரம் உயரும், குடும்பத்தோட மனமகிழ்ச்சி அதிகமாகும், ஆனால் உடல் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். வயதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 45 எபோவ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக மெடிசன் சாப்பிடக்கூடிய நிலைமையை இந்த குரு பயிற்சி உருவாக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் உடல் ரீதியான ஒரு தொந்தரவு ஏற்படும். சுகர் பிபி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான அளவில் கண்ட்ரோல் இல்லாமல் போகும். ஏன்னா குரு சுகருக்கும் பிபிக்கும் அதிபதி அவர் தான், சுக்கிரனுக்கு அடுத்த நிலையில். ஸோ இந்த டைம் பீரியடில் தனுசு சம்மந்தப்பட்டவங்க 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். 45 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பைக்கில் போகிறது, ட்ராவல் பண்ணுறது, மற்றபடி அதிகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ்மெண்ட் ஆகணும். ஆனால் இந்த குரு பயிற்சியில் என்ன ஃபேவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு ராசியவே பார்க்குறனால, தனுசுவே பார்க்குறனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும், மனமகிழ்ச்சி நல்லாயிருக்கும், நல்ல தூக்கம், நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் உங்களோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கடுத்து மகரத்தோட 6ஆம் வீட்டில் குரு, மகரத்துக்கு 3 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 6ல் இருக்கார். ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு. 6ல் குரு இருந்து 12ஆம் வீட்டை நிறைய பார்க்குறார். நல்ல ஒரு சுகமான ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டை நேரடியாக பார்க்கறனால நல்ல தூக்கம், நல்ல ஒரு மனமகிழ்ச்சி, நிறைய ட்ரிப்பு போவீங்க, நிறைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, வேலை ரீதியான ஒரு நல்ல மாற்றம் இருக்குது, கடன்கள் கொஞ்சம் அடையும், நிறைய சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். ஒரு மனமகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும்.
அதுக்கடுத்து கும்பத்தோட 5ஆம் வீட்டில் குரு, 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 5ஆம் வீட்டில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். என்னங்க எனக்கு வந்து இப்போ சனி கடைசி பகுதி ஓடிட்டுருக்கு, பாத சனி ஓடிட்டுருக்கு, உயர் பதவி கிடைக்குன்றீங்க அப்படின்னா, குரு உங்களுக்கு கோச்சாரத்தில் நல்லாயிருக்கு. ஸோ கும்பத்தோட 5ஆம் வீட்டில் குரு, 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியாக குரு வந்து அவர் 5ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டை டைரெக்டாக தொடர்பு கொள்கிறனால லாபம் உங்களுக்கு கிடைக்கணும். லாபம் அப்படிங்கிறது தொழில் வேலையில் மட்டும் கிடையாது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம், லாபம் கிடச்சிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த டைம் பீரியட் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றியாகும். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், நிறைய பேர் புகழ் அந்தஸ்து, ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். பாதச்சனியோட தாக்குதல் உங்களுக்கு பெருசாக இந்த காலகட்டத்தில் இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்து மீனத்தோட 4ஆம் வீட்டில் குரு, கேந்திர வீட்டில் குரு. மீனத்துக்கு இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த 7.5 சனியோட தாக்கத்தை தணிக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இருந்தாலுமே கூட இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி தான் மீனத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ இருக்கிற குரு பயிற்சி ஜென்மச்சனி எந்த அளவுக்கு அடிக்கிறாரோ அந்த அடியை வாங்கிக்கக்கூடிய சக்தியை மட்டும் தரக்கூடிய லெவலில் இருக்குது. ஆனால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரு பயிற்சி ஜென்மச்சனி அடிக்கிற அடிக்கு திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ராசியவே வந்து குரு பார்ப்பார், ராசி அதிபதி ராசியை பார்த்து வலுப்படுத்துவார். ஜென்மச்சனி உங்களுக்கு அப்போ ஜென்மச்சனியாகவே தெரியாது. ஜென்மச்சனியோட தாக்கம் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கும். அந்த தாக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை இந்த குரு பயிற்சி தரும். சிம்பிள். இதுக்கு முன்னாடி குரு மீனத்தோட 3ஆம் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் உங்களை வச்சுருந்தார். அந்த டிப்ரெஷன் இந்த ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு இருக்காது. இந்த குரு பயிற்சி ஆனால் 8 மாதம் 9 மாதத்துக்கு இருக்காது. ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஜென்மச்சனி நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். குரு பயிற்சி அந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ இந்த வருஷத்தை கொஞ்சம் சமாளித்து நம்ம ஓட்டணும். இந்த வீடியோவில் குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன நடக்குமோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. பாய்.